அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மணிமகுடமே பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவின் மூலியமாக நாம் யார், நம்மை படைத்தது யார், எதற்காக நம்மை படைத்திருக்கிறார், நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு என்ன ஆகப் போகின்றோம் என்பதை குறித்து ஒரு மனிதன் அவசியம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகில் ஒவ்வொரு பொருளும் காரணமின்றி படைக்கப்படவில்லை என்பதை நம் அறிவால் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதுபோலத்தான் நம்முடைய படைப்பும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதற்கு விடை நம்முடைய பகுத்தறிவை சிந்தித்து பார்ப்போமே என்று சொன்னால், நிச்சயமாக இவ்வுலகை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான், ஒரு சக்தி இருக்கிறது என்ற முடிவுக்கு நாம் வருவோம். அந்த முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அதை நாம் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டதோடு நின்று விடாமல் அதை நம்முடைய உதட்டால் வெளிப்படுத்தவும் வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை நாம் மொழிகின்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதன் மூலியமாக ஒரு மனிதர் தன்னை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொள்கின்றார். அதற்கு அவர் சொல்ல வேண்டியது என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் இறைவனுடைய தூதராக இருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாய்மொழி உறுதி உத்தரவாதம் அளிக்கிறேன் என்ற இந்த கலிமாவை மொழிவதன் மூலியமாக தன்னை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கலிமாவை ஒரு மனிதர் நம்புவாரேயானால் மரணத்திற்கு பிறகு உண்டான விசாரணைக்குரிய நாளில் இறைவனிடத்தில் சொர்க்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நரகில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து தீயிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கலிமா மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மனப்பூர்வமாக இறைவனுடைய திருப்தியை நாடி சொல்லுகின்றாரோ அவருக்கு இறைவன் நரக நெருப்பை ஹராமாக்கி விடுகின்றான், தடை செய்து விடுகின்றான் என்று சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் 415வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. அதே போல் இந்த கலிமாவை மொழிந்தவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வஹுவ யஅலமு அன் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலுல் ஜன்னா. எவர் ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்ற இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய மரணத்தை அவர் எதிர்கொள்வாரோ அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார் என்று முஹம்மது நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி நபி மொழி தொகுப்பான அஹ்மது என்ற ஹதீஸ் நூலில் 464 ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்துக்கு செலவினங்களுக்கு பைசா அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு அதற்கான கணக்கு வழக்குகளை நம்மில் ஒவ்வொருவரும் கேட்கத்தான் செய்கின்றோம். கேட்காமல் யாரும் இருப்பதில்லை. என நாம் ஒரு மாதம் அனுப்பும் பொழுது ஒரு மாதம் குடும்ப செலவுக்கு அதிகமான செலவானதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி மாதம் முடிவதற்கு முன்னால் செலவினத்துக்கு பைசா நம்ம இடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம், நாம் என்ன செய்வோம்? அதற்கான கணக்கு வழக்குகளை நாம் கேட்போம். இதுபோலவே மனிதன் இந்த உலகத்தில் மனிதனை இறைவன் மனிதனை இந்த உலகில் படைக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனை ஒரு நோக்கத்துக்குத்தான் படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நம்முடைய பகுத்தறிவை கொண்டு நாம் சிந்தித்து விளங்க வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளில் நாம் விரும்பினால் விரும்பாவிட்டால் அதை நாம் நம்மில் ஒவ்வொருவரும் சந்திக்கத்தான் இருக்கிறோம். அந்த நாளில் அவனை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மரணித்த மக்களுக்குத்தான் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியை காணும் பொழுது யாரெல்லாம் இறைவனை மறுத்து நிராகரித்து என்னை கற்பித்த இந்த உலகில் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் அங்கலாயப்படுவார்கள், கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ் உலக பொதுமறையான குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அந்த நாளில் இறை நிராகரிப்பாளர்கள் நாமளும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அடிபணிந்து வாழ்ந்த முஸ்லிம்களை போன்று நாம் இருந்திருக்க வேண்டுமே
இன்று பெரிதும் அந்த நாளை விரும்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே கலிமாவை முடிந்த நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இறுதி மூச்சு வரை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து செயல்படுவோமாக. வல்ல ரஹ்மான் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.